காங்கிரஸ் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையே திமுக இப்பதான் கண்டுபிடிக்குது. இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிற மாதிரி. அதை விட கூடுதலாக ஒரு தகவலை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. என்னன்னா, இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக பிஜேபி ஏன் ஜெயிக்குது அப்படிங்கிற காரணம் வந்து நான் மோடி அமித்ஷா நினைச்சேன், இப்பதான் தெரியுது காங்கிரஸ்ன்னு அப்படிங்கிறாரு. அதையும் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசமான ஆட்சியை நிகழ்த்துறது, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கல, வந்தா வந்து நாட்டை பலப்படுத்துவோம், இலங்கை ராணுவத்தை வந்து இந்திய மனதை பாதுகாப்போம், தமிழ் மனதை பாதுகாப்போம்னு தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இந்தியாவை வல்லரசு நாடாக மாத்திரோன்னு சொன்னாங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னாங்க. சுவிஸ் வங்கியில் கருப்பு பணத்தை மீட் பண்ணாங்க. எல்லாமே சொன்னாங்க. ஆனா எதுவுமே இல்லை. ஒரு மோசமான ஆட்சிட்டு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அது ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறை சொல்றாங்க. ஆனா அவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்து கூட 3வது முறையாக பிஜேபி ஜெயிச்சது. காரணம் என்னன்னா, வலுவிழந்த, தலைமைத்துவம் இல்லாத, எந்த கொள்கை பின்னணியும் இல்லாத, வெறும் குடும்பத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. எல்லாருமே லீடர்ஸ், யாருமே வந்து சோல்ஜர்ஸ் கிடையாது, யாருமே வந்து கேடர்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த கட்சி வந்து வலுவிழம் வந்து போச்சு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பதான் அதையே கண்டுபிடிச்சிருக்காரு. அவங்க இருக்கிற வரைக்கும் காங்கிரஸுடைய தோல்விக்கு அவங்க தான் காரணங்கிறது அவருக்கு தெரியல. போன பிறகுதான் அவர் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பொறுமையா யோசிச்சு எதனால காங்கிரஸ் வந்து பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு.